சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஈஸியான நடவடிக்கை கத்தரி எடுக்கலாம். எல்லாரும் கோலாட்டம் ஆடுறது பார்த்துருக்கீங்க. கோலாட்டம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் தானே? 2 ஸ்டிக்கை வச்சுட்டு இப்படி ஆடுவோம். ஆடுவோம் ஆடமாட்டோம் சுற்றி சுற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனையில் ஆடினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 கோல் இருக்கு. கோலை வச்சுட்டு தாண்டியாராட்டம் ஆட தசரா கூட்டம் அந்த பாட்டு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ அதில் வந்து கோலாட்டம் ஆடுவாங்க. அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு 2 கொம்பு கையில் வச்சுட்டு அப்படி நம்ம நினச்சிட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுறேன், நீ கூட அடி, நீ இந்த பக்கம் பண்ணு, நீ இந்த பக்கம் பண்ணு. ஸோ எப்படி அந்த ஃபீல் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 1 2 3 தாங்கிட்டு தட்ட தின்ன தாங்கிட்டு தட்ட தின்ன தாங்கிட்டு தட்ட தின்ன தாங்கிட்டு தட்ட தின்ன. புரிஞ்சுதா? இதுதான் டெக்னிக். இது எப்படி பண்ணணும்னா கத்திரி வச்சு அரமண்டி பாய்ச்சி நடவு மாதிரி தான். கால் வந்து தாங்கிட்டு தட்ட தின்ன பின்னாடி வைக்காம பக்கத்தில் ஸ்வஸ்திகம் இருக்கணும். ஐ மீன் இந்த பாதத்தோட ஃப்ரண்ட் ஸ்வஸ்திகம். தாங்கிட்டு தட்ட தின்ன தாங்கிட்டு தட்ட நல்லா ஹை ஜம்ப். ஓகே? கை வந்து இங்க இருந்து ஒரு ரொட்டேட். நான் சொன்ன மாதிரி கோலாட்டத்தை ஞாபகம் வச்சு அடிக்கிற மாதிரி இந்த 2மே ட்விஸ்ட் இருக்கும். அந்த மணிக்கட்டு 2ம் இது போல மாதிரியே தான் உன் கண்ணு. நீங்க திருஷ்டி வேதம் யூஸ் பண்றோம். ஆரோக்கியம் சமம் ஆரோக்கியம் யூஸ் பண்றோம். அப்போ அந்த கண்ணு ஓகேவா? இந்த கண்ணு கை பிளஸ் உன்னோட அப்பர் பாடி உடம்பும் இப்படி போகணும். எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரணும்.